இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு எவர்கிரீன் டிவோஷனல் கிளாசிக் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 1972ல சாண்டோ சின்னப்பா தேவர் தயாரிப்புல வெளிவந்த தெய்வம் படத்தை பத்தின விமர்சனம்தான் இது. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளையும் அங்க நடக்கிற அற்புதங்களையும் கண்ணுக்கு குளிர்ச்சியா காட்டுன இந்த படத்தை பத்தி வாங்க பேசலாம். இந்த படம் ஒரு தொகுப்பு திரைப்படம். அதாவது 6 வெவ்வேறு கதைகள் மூலமா முருகன் எப்படியெல்லாம் தன் பக்தர்களுக்கு உதவுறார்னு காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், கிருபானந்த வாரியார் ஐயா அவர்களே திரையில தோன்றி கதைகளை சொல்லுவாரு. திருட்டுத் தொழில் செஞ்சவர் மருதமலை முருகனால எப்படி மாறுறார், பிரிஞ்சு போன குடும்பம் சுவாமி மலையில எப்படி ஒன்னு சேருது அப்படின்னு ஒவ்வொரு கதையும் மனசைத் தொடும். ஜெமினி கணேசன், KR விஜயா, சிவகுமார், AVM ராஜன்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்மாவே குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்களோட இசைதான். மருதமலை மாமணியே மதுரை சோமு அவர்கள் பாடின இந்த பாட்ட கேட்காத முருக பக்தர்கள் யாருமே இருக்க முடியாது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் DMS மற்றும் சீர்காழி கோவிந்தராஜன் சேர்ந்து பாடின இந்த பாட்டு இன்னைக்கும் ஒரு கூஸ்பம்ஸ் ரகம். குறிப்பா நம்ம எல்லாரும் தேடுன உள்ளம் உருகுதையா பாடல் DMS. ஒரு சின்ன தகவல், மருதமலை மாமணியே பாட்டுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் ரொம்ப கடினமான மெட்டு போட்டாராம். ஆனா கவிஞர் கண்ணதாசன் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு மருதமலை படிகளோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி வரிகளை ரொம்ப வேகமா எழுதி முடிச்சாராம். இதுதான் அந்த பாட்டோட மிகப்பெரிய ரகசியம். கண்டிப்பா இந்த படம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு மாஸ்டர்பீஸ். நீங்க முருக பக்தராயிருந்தா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச கதை எது, இல்ல பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கந்தனுக்கு அரோகரா குரல்ல